ஸ்ரீ குருபியோ நமஹ. வேத சந்ததி என் கிரகத்தில் அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை எங்கே வருது தெரியுமா? வருஷா வருஷம் நாம் பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய பிரத்யாப்திக சிரார்த்தம் இருக்கு இல்லையா, பாரோண விதானமாக ஹோமத்தோட, அப்போ இந்த பிரார்த்தனை அங்கே வருது நண்பர்களே. தெரியாதவர்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கலாம். சிராதத்தில் அநேகமாக இறுதி கட்டம்னு சொல்லலாம். பிராமண போஜனம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பிராமணாவை நோக்கி இந்த பிரார்த்தனை வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. தாத்தாரோனக அபிவர்தந்தாம் வேத சந்ததி ரேவனக ஸ்ரத்தாச்சனக. அது அப்படியே நீண்டு போகிறது. அதில் நிறைய பிரார்த்தனைகள் வருது. இந்த ஒரு பேராகிராஃபில் தாத்தாரோனகாண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பகுதியில் எனக்கு ஸ்ரத்தை அதிகமாகணும், நான் யாரையும் கை நீட்டி யாச்சகம் பண்ணக்கூடிய நிலையில் நான் இருக்கக்கூடாது, நான் தான தர்மங்களுக்கு பண்ணுவதற்கான யோகியத்தை எனக்கு அதிகமாகணும், அதுக்கு உண்டான திரவியங்கள் என்னிடம் சேர வேண்டும். பாருங்க எப்பேற்பட்ட பிரார்த்தனைலாம் அதில் இருக்குண்டு. இந்த குறிப்பிட்ட பிரார்த்தனையில் தாத்தாரோனக அபிவர்தந்தாங்கிற பிரார்த்தனையில் இந்த கோரிக்கைகள்லாம் மகுடம் வச்சா மாதிரி தான் வேத சந்ததி ரேவனகா, என் குடும்பத்தில் வேதம் தழைக்கணும், வேத சந்ததி அதிகமாகணும். பாருங்க, நம்ம முன்னோர்கள் சிராதத்திலே இந்த பிரார்த்தனையை வச்சுருக்கான்னா வேதத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் நம்ம பெரியோர்கள்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பெருமைப்பாக இருக்குது. நாம் பித்ருக்களை உத்தேசித்து வருஷா வருஷம் பண்ணக்கூடிய பிரத்தாப்திக சிராதத்தில் இந்த பிரார்த்தனை வருது. வேத கைங்கரியத்தில் நம்ம எல்லாருமே ஈடுபட்டிருக்கோம். இப்போது அது ஈடுபட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை இப்போ அதிகமாக போயின்னு இருக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேத சம்ரக்ஷணத்தை தனது மூச்சு காற்றாகவே பல பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் விரதம் பூண்டுருக்காங்க. தத் விரதம் என் குடும்பத்தில் வேதம் தழைக்கணும், வேத சந்ததி அதிகமாகணும் அப்படிங்கிற பிரார்த்தனை எவ்வளோ ஒரு மகோன்னத்தமான பிரார்த்தனை பாருங்க. எல்லோரும் பரமக்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கணும். அது வேத மாதாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண